சின்னு பார்த்து ஜாக்கிரதமா, அவன் கோவத்துல நகத்தால கீறி விட்டுருவான் பாரு. அம்மா. இது நல்லா இருக்கே, சூப்பரான விளையாட்டு. கிட்ட போய் பார்க்கலாமா? நம்மளையும் அதில் சேர்த்துக்கலாமா? அவங்களோட ஜாலியான விளையாட்டை பார்த்தும் அதிபயங்கர பசியாலையும் நாய்க்குட்டி கேட்டை தாண்டி வீட்டு வெராண்டாக்குள்ள வாழை ஆட்டிக்கிட்டே போச்சு. அட, இவன் யாரு? இதுக்கு முன்னாடி இவனை இங்க பார்த்ததே இல்லையே. இவன் நமக்கே வில்லன் ஆயிடுவான் போல இருக்கே. இனி நம்ம விஷயம் அவ்வளவுதான் போல. இனிமே என் விஷயம் கோவிந்தா கோவிந்தா. உன்கிட்ட யார் அந்த தெரு நாயெல்லாம் தொட்டு விளையாட சொன்னது? என்கிட்ட அடி வாங்க போற சின்னு நீ. இங்க வா, நீ முதல்ல கைய வந்து வாஷ் பண்ணு. சின்னு அதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டா. அடேங்கப்பா, நல்ல வேலை தப்பிச்சேன். பாவம் அந்த நாய்க்குட்டி வீட்டுக்கு வெளியில போய் அந்த வீட்டையே உத்து உத்து பார்த்து உக்காந்துச்சு. அடடா, என்னது இது? நீ செவியான முட்டாள் தான்டா. கூப்பிட்டாட இடத்துக்கு யாருன்னா அழியா விருந்தாளியா வருவாங்களாடா? நீ என்னப்பா இப்படி சொல்ற? அவங்க என் மேல கொஞ்சம் அன்பையும் கருணையும் காட்டியிருக்கலாம்ல. அதுக்கு நீ சுத்தம் சுகாதாரமா இல்லையே. என்ன பாரு, நான் எப்படி வெள்ளை வெள்ளையன்னு இருக்க. பார்க்க எவ்வளோ அழகு பாரு. சீக்கிரமா இடத்த காலி பண்ற வழிய பாரு. நாய்க்குட்டியை கிண்டல் பண்ணதுக்கு அப்புறம் தலக்கணத்தோட பூனைக்குட்டி வீட்டுக்குள்ள ஓடிடுச்சு. சின்னுவை பார்த்த நாய்க்குட்டி அன்போட வாலாட்டிக்கிட்டே எழுந்து நின்னுச்சு. அதை பார்த்த சின்னுக்கு அளவு கடந்த சந்தோஷம். நாய்க்குட்டி வா வா, உனக்கு ரொம்ப பசிக்குதா? இது எல்லாத்தையும் ஓரக்கண்ணால பார்த்துக்கிட்டு இருந்த பூனைக்குட்டி சின்னுவை துரத்திக்கிட்டே பின்னாலேயே போச்சு. அடடா, இது பெரிய பொல்லாப்பாயிடும் போல இருக்கே. இனிமேல் என்னென்ன நடக்க போதோ யாருக்கு தெரியும். நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொன்ன இடத்த காலி பண்ணுன்னு. அப்ப நீ இன்னும் போகவே இல்லையா? இந்த வீட்டு பொண்ணுக்கு என் மேல கொஞ்சமாவது அன்பு இருக்குன்னு தோணுச்சு. பார்த்துக்கிட்டே நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நீ வயிறு நிறைய சாப்பிடு, சரியா? சின்னு, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? ஏதாவது வியாதி வந்து தொலைய போகுது. இதைத்தானே எதிர்பார்த்தேன். ஹே ஹே, என்கிட்ட விளையாடுனா இப்போ என்ன ஆகும்னு உனக்கு தெரிஞ்சதா? ஏண்டா, உனக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொன்னா புரியாதா? ஏண்டா டே, உன் மண்டைக்குள்ள என்ன களிமண்ணா இருக்கு? அடி வாங்க வேணானா இங்கிருந்து சீக்கிரமா ஓடி போயிடு. நாய்க்குட்டி என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அப்புறம் அது அங்க இருந்து கிளம்பிடுச்சு. அதை பார்த்த பூனைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அம்மா, நான் ஷாரு அப்புறம் லல்லு கூட போய் விளையாடட்டுமா? சரி, போயிட்டு வா. ஆனா சாயங்காலத்துக்குள்ள சீக்கிரம் வந்துடணும், சரியா? சரிம்மா, சீக்கிரம் திரும்பி வரேன். சரி, நான் இப்போ என்று நீங்க போய் பதிங்குவீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஐயோ ஐயோ, அம்மா ஐயோ. ஏ சின்னு. ஐயோ சின்னு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குழிக்குள்ள விழுந்து அவளால வெளியில வர முடியல. சின்னு அழ ஆரம்பிச்சுட்டா. சரி வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம்.
சரி வா. அம்மா. அப்படி அவ கூட இருந்த எல்லா நண்பர்களும் ஓடி தப்பிச்சிட்டாங்க. அம்மா. ஐயோ அம்மா. இவன் எதுக்கு இப்படி குலைக்கிறான்? திடீர்னு இவனுக்கு என்ன ஆச்சு? பைத்தியங்கத்துக்கு பிடிச்சிக்கிச்சா? அட என்னது இது? என்ன விஷயம் கத்துற? உனக்கு இப்ப என்ன ஆச்சு? ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கே. இல்லைன்னா சின்னுவோட அம்மா அவன் பின்னாடி போக மாட்டாங்களே. சரி, எதுக்கோ நம்மளும் கூட போய் பார்த்துடலாம். அம்மா. அம்மா. ஐயோ அம்மா. நீ அழாதடா செல்லும். என்னடா பயந்துட்டியா? பரவாயில்லம்மா, நான் தான் வந்துட்டேன்ல, அழக்கூடாது. பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, சரியா? நீ தான் என் பொண்ணை காப்பாத்திருக்க. நீ இனிமே எங்க வீட்டில் எங்க கூடயே இருந்துடு. இனிமே எப்போதுமே இவனும் அந்த வீட்டில் விற்பான் போல இருக்கே. நாம் அவனை அவசரப்பட்டு கிண்டல் பண்ணிட்டோம் போல இருக்கே. இப்போ எப்படி அவங்ககிட்ட போய் பேசுறது? சின்னவும் அம்மாவும் நாய்க்குட்டியோட அவங்க வீட்டுக்கு போனாங்க. நண்பா, ஏதோ நினப்பில் நான் அவங்ககிட்ட எடுத்தறிஞ்சு பேசிட்டேன். அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத ப்ளீஸ். அறிவில்லாதவங்க சொல்றதும் செய்யறதும் எதுவுமே நான் பெருசா எடுத்துக்கிறதே இல்லை.